நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பார்க்க போகிறோம். OS மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு os.system of clear screen சரியா. ஸோ CLS அப்படிங்கிற கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்கு? டெர்மினலை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 4 பிரிண்ட் ஆஃப் மெத்தட் பார்த்துருப்போம் சரியா. அது என்னெல்லாம்னு ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. print of double quotes, print of double quotes dot format of, இதுக்கப்புறமா print ofல f string. ஸோ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு புரியலை அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோஸை லைட்டாக பார்த்துட்டு வாங்க ஓகேவா. ஸோ அப்போது உங்களுக்கு கிளியராக புரியும். சேம் எம்டி லைன் அவுட்புட்டை தரும் சரியா. இப்போ இதுக்கு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும் சரியா. அதை வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ பிரிண்ட் ஆஃப் 1 2 3 4 5 6 ஒரு நம்பர் 0.90 கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் 0.89 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் சரியா. இப்போ நான் சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். நமக்கு கொடுத்த நம்பர் அப்படியே அவுட்புட்டாக வருது அப்படி தானே. ஸோ ஏன் இப்படி வருது அப்படின்னா இதை நம்ம இன்டிஜர் பார்ட்டாக நம்ம கொடுத்ததுனால இப்படி வருது. நம்ம கமா கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா அது வந்து செப்பரேட்டாக நமக்கு அவுட்புட் தரும். ஒவ்வொரு வேல்யூஸும் செப்பரேட்டாக தரும். ஒரு ஸ்பேஸை நமக்கு டெர்மினலில் அலோகேட் பண்ணி தரும். இதையே நம்ம ஃபார்மேட்டில் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம் சரியா. ஃபார்மேட்டில் எப்படி போடலான்னு பார்ப்போம். ஸோ டாட் போட்டு ஃபார்மேட் ஆஃப் ஓகேவா. ஃபார்மேட் ஆஃப் போட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் எதில் தெரியுமா கொடுக்கணும்? இந்த ஃபார்மேட் ஆஃப்குள்ளே கொடுக்கணும் சரியா. இந்த ஃபார்மேட் ஆஃப்குள்ளே கொடுத்துட்டு ஃபார்மேட் ஆஃப்குள்ளே எத்தனை வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அத்தனை கர்லி பிரேஸை நம்ம இதில் அலோகேட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இதில் ஒரு ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு அலோகேஷன், இன்னொரு ஸ்பேஸ், இன்னொரு அலோகேஷன், இன்னொரு ஸ்பேஸ், அலோகேஷன், ஸ்பேஸ், அலோகேஷன் சரியா. இப்போ நான் எல்லாத்துலேயுமே அலோகேஷன் கொடுத்துட்டேன்னா ஃபார்மேட்டில் அலோகேஷன் கொடுத்தோன்னே ஒரு கோலன் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து நம்பர்ஸை அலைன் பண்ணுறதுக்கு சரியா. நம்பர்ஸோ டெசிமல்ஸோ எதனாலும் நம்ம அலைன் பண்ணுறதுக்காக இந்த கோலன் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இனி வந்து இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன்னா சேம் அதே அவுட்புட் தான் எனக்கு கிடைக்கும் ஓகேவா. எஃப் ஸ்ட்ரிங்கில் போடுவோம் சரியா. எல்லா மெத்தட்லேயுமே எல்லா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லேயுமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகேவா. மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கர்லி பிரேஸ் போட்டுக்கோங்க 5 கர்லி பிரேஸ். அதுக்கப்புறம் கோலன் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முந்தின இடத்துல தான் நம்ம அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும். ஸோ இப்போ மேலே கொடுத்த 12 நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கோலனுக்கு ப்ரீவியஸில் தான் கொடுக்கணும் ஓகேவா. அப்போ தான் அதுக்கு கரெக்டாக எடுத்துக்கும். ஸோ இப்போ இதில் ஒரு கோலன் கொடுத்துக்கோ. கோலனுக்கு ப்ரீவியஸில் 56. ஸோ இதுக்கு ஒரு கோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு 3467.90 ஸோ அந்த நம்பரை இங்கே கொடுத்துப்போம் ஓகேவா. இங்கேயும் அதே மாதிரி அந்த நம்பர்ஸை நம்ம இங்கே கொடுக்க வேண்டியிருக்கோம். ஸோ 32,937.89 ஸோ இப்படி நான் கொடுத்துட்டேன்னா இதில் ஒரு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா இப்போ இந்த 12 இருக்கா. ஸோ இது வந்து நமக்கு என்னது? இன்டிஜர். ஸோ அப்போ இன்டிஜரில் பைத்தானில் நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் டி சரியா. இன்டிஜர்னால் நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணணும்? ஸ்மால் டி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் என்னது? 34. அதுவுமே ஒரு இன்டிஜர். ஸோ அப்போது ஸ்மால் டி யூஸ் பண்ணணும். இன்டிஜர்னாலே அதோட டேட்டா டைப்போட சிம்பிள் வந்து என்னது? டி சரியா. ஸ்மால் டி இதை மறக்கவே கூடாது. ஸோ 56க்கும் நம்ம டி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா டைப்பை தான் அதில் வந்து அசைன் பண்ணணும் சரியா. ஃபார்மேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கோலனுக்கு ரைட் சைடில் டேட்டா டைப் தான் மென்ஷன் பண்ணணும். 3467.90 அப்படின்னா பாயிண்டில் இருக்குது அப்படி தானே. ஸோ அப்போ அது என்ன வேல்யூவாக இருக்கும்? ஃப்ளோட் வேல்யூவாக தானே இருக்கும். ஸோ அதனால எஃப் சரியா. அடுத்து வந்து என்ன வேல்யூ இருக்குது? திருப்பியும் ஃப்ளோட் வேல்யூ தான் இருக்குது. ஸோ அதனால் எஃப் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஆனால் இந்த ஃப்ளோட் வேல்யூ நம்ம கொடுக்கும்போது மட்டும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இதை வந்து நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அந்த லைனில்? ஸோ என்ன இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த ஃப்ளோட் வேல்யூ வந்து நம்ம கொடுத்த வேல்யூவாக வருது இல்லை, கூட ஒரு 4 zeros வந்து ஆட் ஆகி 6 டிஜிட்டாக வருது பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ இதுதான் இந்த டேட்டா டைப்போட ஒரு வேல்யூ ஓகேவா. ஸோ இப்போ இந்த டேட்டா டைப் எஃப் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே கொடுக்கக்கூடிய டெசிமல் நம்பர் பாயிண்ட்டுக்கு அப்புறமா
6 டிஜிட் வர்றது மாதிரி தான் அது எடுத்துக்கும். ஸோ அதை நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்காக ஸோ பாயிண்ட் போட்டுட்டு 2F அப்படின்னு நம்ம கொடுத்தோம். இந்த வேல்யூ ஸோ அதாவது இந்த அலோகேஷனுக்கு எந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் தானே இருக்குது. ஸோ அந்த நம்பர் மட்டும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ வச்சு நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே 2 வேல்யூஸ் தான் நம்ம கொடுத்துருக்கனால பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ நான் இப்போ 5 கொடுக்குறேன்னு வை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட்டில் அவுட்புட்டில் வரணும். சரியா, நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 5 டிஜிட் வரணும். ஸோ என்ன வந்திருக்கா? ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட்டில் வந்திருக்கணும். ஆனால் இங்கே மாறவே இல்லை பாருங்கள். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே அலோகேஷனில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ அதனால் 6 டிஜிட் வந்து காட்டுது. சரியா, ஆனால் இங்கே 5 டிஜிட் தான் காமிக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ பாயிண்ட் போட்டு 5 கொடுக்கணும். ஓகேவா, நான் இதில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாரு. இந்த அலோகேஷனில் 0.0 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? எனக்கு அந்த வேல்யூ வந்து எனக்கு என்ன ஆயிருச்சு, இன்டிஜர் மாதிரி கன்சிடர் ஆயிருச்சு. ஏன்னா 0.0 கொடுத்தா எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூமே கொடுக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, சிஸ்டத்துக்கு. ஸோ அதனால் நம்ம 0.0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, மொதல் டேட்டா டைப் கொடுத்தோம். ஃப்ளோட் வேல்யூவை மாற்றோம்னா நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். சரியா, அதை வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறமா நம்ம நம்பர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் 30 கொடுக்குறேன். சரியா, இங்கேயுமே நம்ம 30 கொடுக்குறேன். இங்கேயுமே நான் 30 கொடுக்குறேன். ஸோ இங்கேயுமே இன்னொரு 30 கொடுக்குறேன். இந்த சைடும் ஒரு 30 கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கமெண்ட் அடிச்சுக்கிறேன். சரியா, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒரே ஒரு அவுட்புட் டெர்மினல் காமிக்கிறதுக்கு நான் அதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த நம்பரை பாருங்கள், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து என்ன பிரிண்ட் ஆகுது? இந்த 12 பிரிண்ட் ஆகுது. அதை பார்த்தீங்களா? 12 தான் பிரிண்ட் ஆகுது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த 30 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் 12 ஆகுது. சரியா, இந்த 30 ஸ்பேஸை அது வந்து அலாக்கேட் பண்ண அப்புறமா தான் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுது. அதே இதுதான் அடுத்ததும் இதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 30 கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 30 ஸ்பேஸை அலாக்கேட் பண்ண அப்புறமா தான் அந்த 34 பிரிண்ட் பண்ணுது. அதே மாதிரி ரிப்பீட்டடாக 30 ஸ்பேஸ் அலாகேஷன், அதுக்கப்புறம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் 30 ஸ்பேஸ் அலாகேட் பண்ணுது, அதுக்கப்புறம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் 30 ஸ்பேஸ் அலாகேட் பண்ணுது, அதுக்கப்புறம் வேல்யூ பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதே மாதிரி தான் ரிப்பீட்டடாக பண்ணுது. ஓகேவா, ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். ஸோ நம்பர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பருக்குள்ள அலாகேஷனை தாண்டி அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம். சரியா, இதுதான் இதோட ரோல். இதே இதை நம்ம பிரிண்ட் எஃப் ஸ்ட்ரிங்கில் பண்ணி பார்ப்போம். சரியா, ஸோ இப்போ இதை நான் கமெண்ட் அடிச்சுக்கிறேன். ஸோ அப்போ இந்த 12 வந்து நமக்கு என்ன டேட்டா டைப்? இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ டி கொடுக்கணும். ஸோ இதுவும் இன்டிஜர் டேட்டா டைப். ஸோ டி கொடுக்குறேன். இங்கேயும் இன்டிஜர் டேட்டா டைப், அதனால் டி கொடுக்குறேன். இங்கே வந்து ஃப்ளோட் டேட்டா டைப், அப்படி தானே? ஸோ அதனால் எஃப் கொடுத்துக்கிறேன். சரியா, இது வந்து எனக்கு 0.0 டிஜிட், அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த வேல்யூமே இல்லாமல் வரணும்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே எஃப் கொடுத்துருக்கேன். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வேல்யூ வரணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னு வைங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டி கொடுத்தாச்சு, டேட்டா டைப் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்கணும்? நம்பர் கொடுக்கணும். ஸோ நம்பர் கொடுப்போம். ஸோ இதுக்கு 30, இதுக்கு 50 கொடுத்து பார்க்குறேன். சரியா, இதுக்கு 50, இதுக்கு வந்து 12, இதுக்கு வந்து 78, இதுக்கு வந்து 56. ஸோ இப்படி நான் கொடுத்துருக்கேன்னு வை. ஸோ இதை நான் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னா, ஸோ 12 வந்து 30 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆன அப்புறமா 12 வருது. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த 56 12 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆன அப்புறம் இந்த 56 வருது. அதுக்கு முன்னாடி 34 ஸ்பேஸ் அலாக்கேட் வந்து 50 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகி 34 வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 12 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகி 56 பிரிண்ட் ஆகுது. அடுத்த 78 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகி 33,467 பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இந்த லைனோட அவுட்புட் வந்து எப்படி நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஸோ இந்த 30 ஸ்பேஸ் வந்து அலாக்கேட் ஆகி இந்த 12ங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 50 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகி நமக்கு 34 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 12 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆகி 56 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 78 ஸ்பேசஸ் தள்ளி 3467.90 வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி ஆயிருக்கான்னு கேட்டால் அதே மாதிரி ஆகலை.
ஸோ என்ன ஆயிருக்குன்னா 3468 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஸோ 0.0 கன்சிடர் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்படி நம்ம கொடுத்தாலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 9 அதாவது 5க்கு மேலே இருந்துச்சுனாலே அது வந்து என்னதான் ஆக்கிக்கிடும், +1 ஆக்கிக்கிடும். ஸோ அதனால் 90 இருக்கனால ஸோ +1 ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துக்கிட்டு அதனால் 3468 வந்திருக்கு அவுட்புட்டில். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா 32,937.89 1 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கணும். ஸோ கரெக்டாக 1 டிஜிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. 56 ஸ்பேஸ் அலாக்கேட் ஆன அப்புறமா தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த லைனோட மீனிங். ஓகேவா, வந்து நம்ம லெஸ் தேன் கொடுப்போம். ஓகேவா, ஃபஸ்ட்டு லெஸ் தேன் சிம்பிள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பரை பிரிண்ட் பண்ணும். சரியா, இப்போ இதுலேயும் நான் லெஸ் தேன் கொடுக்குறேன், இதுலேயும் லெஸ் தேன், இதுலேயும் நான் லெஸ் தேன்னு மாற்றிக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இதையுமே லெஸ் தேன் அப்படின்னு மாற்றிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும், நம்பர் வந்து பிரிண்ட் ஆகணும். சரியா, அதே மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் கமெண்ட் அடிச்சுக்கிறேன் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கமெண்ட் அடிச்சுட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, அந்த 12 வந்து பிரிண்ட் ஆனால் அப்புறமா ஸ்பேஸ் வந்து அலாக்கேட் பண்ணுது, 30 அப்படின்னு அலாக்கேட் பண்ணுது. அதுக்கப்புறம் 34, அதுக்கப்புறம் 30 ஸ்பேஸ் அலாக்கேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 56 பிரிண்ட் பண்ணுது. ஆனால் என்னொன்று பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு மதிப்பு கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் தான் நம்பர் எடுத்துக்கிச்சு. ஸோ ஆனால் லெஸ் தேன் கொடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்பர் எடுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வர வைக்கலாம், அதுக்கப்புறம் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்பேஸ். ஸோ இப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதே லைனை நான் காப்பி பண்ணி கீழே நான் பேஸ்ட் பண்ணி கிரேட்டர் தேன் போடுறேன். ஓகேவா, எல்லாத்துக்குமே நான் கிரேட்டர் தேன் போட்டு விட்றேன்னு வைங்களேன். ஸோ கிரேட்டர் தேன் போட்டு விட்றேன் அப்படின்னா போட்டு விட்டேன் அப்படின்னா ஸோ இதை ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அலோகேட் ஆகுது, அதுக்கப்புறம் வேல்யூ வந்து அலோகேட் ஆகுது, அதுக்கப்புறம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வேல்யூ, அதுக்கப்புறம் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வேல்யூ. ஸோ இப்போ என்ன ஆகுது, டிஃபால்ட்டாக நம்ம ஒரு கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள் நம்ம கொடுக்காம என்ன ஆகுமோ ஸோ அதே அவுட்புட் நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுக்கும்போது ஆகுது. அதாவது ரைட் சைடு அலைன்மெண்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுவோமோ அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது கிரேட்டர் தேன், வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கறது லெஸ் தேன். ஸோ அப்போ லெஸ் தேன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னது அப்படின்னா வேல்யூஸ்க்கு தான் மதிப்பு கொடுக்கும். அதே இது கிரேட்டர் தேன் அப்படின்னாலே நமக்கு ஸ்பேஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம இந்த ரெண்டத்தையுமே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஈஸி, ஃபார்மேட்டிங்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதில் இதே ஃபார்மேட்டிங்கில் நம்ம டேட்டா டைப் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம நம்பர் கொடுக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன அலைன் பண்ணுறோமோ அந்த சிம்பிளை கொடுக்கணும், அதுக்கப்புறமா இன்னொன்று கொடுக்கலாம், அதை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் இருக்குது. ஸோ அது என்னென்னா இப்போ அதே இதை நம்ம காப்பி பண்ணிடுவோமே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா, பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக நான் கேப் சிம்பிள்னு ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ அதை அமுக்கிறேன், Shift+6. ஓகேவா, கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேப் சிம்பிள் ஓப்பன் ஆகும். கேப் சிம்பிள்னால் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு நான் சொல்கிறேன். கேப் சிம்பிள்னால் என்ன மீன் பண்ணுதுன்னா இப்போ 30 ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோமா, ஸோ இந்த 30 ஸ்பேஸில் பாதியாக டிவைட் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ 15 லெஃப்ட் சைடும் 15 ரைட் சைடும் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த 12 வந்து ப்ளேஸ் பண்ணோம். சரியா, இப்போ உங்களுக்கு அவுட்புட் பார்த்தா நல்லா புரியும். ஸோ நான் இந்த 2 லைனையுமே நான் கமெண்ட் அடிக்கிறேன். ஓகேவா, கமெண்ட் அடிச்சுட்டு அவுட்புட்டை பார்ப்போம். ஸோ அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது பார்த்தீங்களா. ஸோ 12 அதாவது இந்த 15 இந்த லெஃப்ட் சைடு ஒரு 15 ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 30 கொடுத்துருக்கோம் அப்படி தானே. அப்போது இதில் வந்து என்ன பண்ணுது, இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 15 இது அலோகேட் பண்ணுது. புரியுதா. ஸோ இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 15 அலோகேட் பண்ண அப்புறமா நடுவில் இந்த 34 ப்ளேஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுதுன்னா இந்த 56க்கு முன்னாடி ஒரு 15 அந்த 56க்கு பின்னாடி ஒரு 15 கொடுக்குது.
ஸோ அப்போ இதோட மெயின் கான்செப்ட், அதாவது கேப் அப்படின்னா என்னென்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் அலாகேஷன் வேல்யூ டிவைடட் பை 2. லெஃப்ட் சைடு சம்டைம்ஸ் 50 இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ லெஃப்ட் சைடில் 25, ரைட் சைடில் 25, இந்த மிடில் ஆஃப் த ஸ்பேஸில் அந்த வேல்யூ ஓகேவா ப்ளேஸ் பண்ணும். ஸோ இதுதான் கேப்போட வேலை ஓகேவா.